இப்போ இந்தியால இருக்கிற இல்ல வரப்போற 10 நாள்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சிலிண்டர் தாங்க. வீட்டு தேவைக்காக சிலிண்டர் ஏஜென்சிக்கு கால் பண்ணி புக் பண்ணும்போது கூட, உங்க ஆர்டர ஹோல்டுல வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்களாம். பரவாயில்ல, சில பேருக்கு பதிலாவது கிடைக்குது. நெறைய பேருக்கு காலே ரீச் ஆகலன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு கமர்ஷியலான சிலிண்டருக்கு மட்டும் தான் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறதையும் கேள்விப்பட முடியுது. இதனால சின்ன சின்ன தள்ளுவண்டிக்காரங்க, பேக்கரிக்காரங்க, அப்புறம் ரெஸ்டாரண்ட்காரங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பேக்கரியில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் வச்சு ஒரு 10, 15 நாளைக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இந்த ஒரு பிரச்சனையால ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்களுக்கு டெம்பரரியா வேலை இல்லாம போகலான்னு கூட சொல்றாங்க. நாம இப்போ டெம்பரரியா வீட்டு தேவைக்கு சிலிண்டரை தவிர வேற என்ன சோர்ஸ் யூஸ் பண்ண முடியலாங்கிறத தான் யோசிக்கணும். எப்படி இருந்தாலும் சாப்பாடுங்கிறது நம்மளோட அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு இல்ல. அதனால பழைய மாதிரி நம்ம விறகடுப்பு, மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி சமையல் பண்ணலாம். அப்படி உங்களால யூஸ் பண்ண முடியலன்னா குடுகுடுன்னு கடைக்கு ஓடி போய் இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் அவன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க.